குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 29 2024 திங்கக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த நியூஸ் பேப்பர் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு மார்க் பண்ண நியூஸ் பேப்பரே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்றதையும் நம்ம சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் பேப்பரோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் கிடச்சிரும். நீங்கள் அதை பார்த்து பொறுமையாக நோட்ஸ் எடுத்துக்க முடியும். அதனால் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி எதுவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தினமணியை பொறுத்தளவு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸே போதுமானது. அதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம். அதையும் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிசி இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் அதை வந்து ஒரு 45 செகண்டில் வந்து ஷார்ட்ஸாகவே நாங்கள் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கோம். அதையும் வந்து பார்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். மேட்டூர் அணை வந்து பார்த்திங்கன்னா பாசனத்திற்காக 12 காவிரி டெல்டா மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 16.05 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசன வசதி பெறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா 230 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 330 டிஎம்ஸ் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா காவிரி டெல்டா பாசனத்துக்காக திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வந்து 90 அடியாக இருந்ததால் பருவமழை எதிர்நோக்கி காவிரி டெல்டா பாலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் திறக்கப்படும். அணையில் வந்து 91 ஆண்டுகால வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா 19 ஆண்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 12ஆம் தேதி வந்து கரெக்டாக பாசனத்துக்காக திறக்கப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அணையினுடைய நீர் இருப்பு அதிகமாக இருந்து 11 ஆண்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் 12ஆம் தேதிக்கு முன்னாடியெல்லாம் நம்ம திறந்திருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 61 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அணையினுடைய நீர்வரத்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தாமதமாக நீர் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இது வந்து இதில் கொஸ்டின் கிடையாது, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்லுறோம். ஓகேங்களா? பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இதில் வந்து துப்பாக்கி சுடுதல் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலத்துடன் வரலாறு படைத்தார் மானு பாக்கர். ஓகேங்களா? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நேற்றே நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருந்தோம். துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் மானு பாக்கர் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. இதன் மூலம் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் இந்தியாவுக்கு பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை அப்படின்ற பெருமை வந்து அவர் பெற்றிருக்கிறாரு. 12 ஆண்டுகளுக்கு காத்திருப்புக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதக்கம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த துப்பாக்கி சுடுதலில் ஹரியானாவை சேர்ந்தவங்க 10 மீட்டர் ஏர் ஃபில்டர் அதாவது ஏர் பிஸ்டல் இறுதிச் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா 221.7 புள்ளியுடன் 3ஆம் இடம் பிடிச்சிருக்கிறாரு. 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் முதல் முறையாக களமிறங்கியிருக்கிறார் மானு பாக்கர். அந்த போட்டிகளிலும் அதே 10 மீட்டர் ஏர் ஃபில்டர் தகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றின் போது அவர் துப்பாக்கி வந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதுனால அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டியில் வந்து ஜெயிக்க முடியல. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்று கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா முதல் பதக்கம் இதுதான் துப்பாக்கி சுடுதலில். அதை வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் ஓகேங்களா வீரமுத்துவேல். ஓகேங்களா? இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வீரமுத்துவேல். அதை வந்து பார்த்திங்கன்னா விஐடி பல்கலைக்கழகத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு ஒரு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஸ்டார்ட்ஸ் திட்டம். ஓகேங்களா? அப்படின்னு ஒரு திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஐடியில் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாத ஆந்திரம், மத்திய பிரதேசத்தில் இந்த திட்டங்களை செயல்படுத்தி நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ்லாம் அதில் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து தேசிய சிறந்த வடிவமைப்பாளர் விருது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் நெசவாளருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளாக கைத்தறி நெசவு தொழில் செய்து வருகிற நிகழாண்டு மத்திய அரசு வழங்கும் சிறந்த வடிவமைப்பாளருக்கான தேசிய விருது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலசுப்ரமணியம். இவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சேலையில் வந்து பார்த்திங்கன்னா மயில், சக்கரம் மற்றும் தாழம்பூ இதழ் போன்ற அம்சங்களை வந்து சேர்த்து நிறைய செதுக்கி வந்து அனுப்புனதுனால வடிவமைச்சு அனுப்புனால இவருக்கு வந்து இந்த விருது வழங்கப்படுது. 2015ஆம் ஆண்டு இவருடைய மனைவி பத்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? இது முக்கியமானது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிஎம் கிசான் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து பதிவு பண்ணாத விவசாயிகள் வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 உதவித்தொகை வந்து வழங்கப்படுது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேனி மாவட்டம் சுருளி அணை. சுருளி அணை எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டத்துக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்கூல் புக் டேட்டா. ஓகேங்களா? அடுத்து சர்வதேச மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியாளர் சங்கம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவன கூடுதல் பதிவாளர் ஹரிபிரகாஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதனையாளர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து விளையாட்டு வீரர்களுக்கு இலவச சிகிச்சை கொடுக்குறாங்க. எங்கே அப்படின்னா ரயில்வே மருத்துவமனையில். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறும்
தமிழ்நாடு மாநில விளையாட்டு வீரர்கள் வெற்றி பெற வாழ்த்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் வீரர்கள் அப்படின்ற நிகழ்ச்சி வந்து ரேலே மருத்துவமனையில் வந்து நடத்தினாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டின் போது காயம் ஏற்படும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி, கல்லூரி அல்லது விளையாட்டு அகாடமியிலிருந்து ஒரு சான்றிதழ் வந்து சமர்ப்பிப்பதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சலுகையை வந்து பயன்படுத்திக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் இதை அனுப்பலாம். அடுத்து குடிமை பணி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச பயிற்சிகள் வந்து பெண்களுக்கு வழங்க இருக்கிறாங்க. ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மனதில் குரல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு வந்து உரையாற்றுவார். இதுவே கொஸ்டின் தான், எந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்பாங்க, இல்லைனா என்ன கிழமைன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 111வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசினார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை 28 வந்து 112வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்து பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு. இல்லை அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அகோம் ராஜவம்சத்தின் உடல்களை புதைக்கும் கட்டமைப்பான மொய்தாம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்ன பட்டியலில் வந்து இணைக்கப்பட்டது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம நேற்றே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து இந்த பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள 43வது இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, வடகிழக்கு பகுதியை பொறுத்தவரை இதுதான் வந்து முதலிடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காதி விற்பனை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி தினமாக கொண்டாடப்படுது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஏற்றுமதி செய்கிறோம், அதனால் பல வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் உலக புலிகள் தினம் ஓகேங்களா திங்கட்கிழமை, அதாவது ஜூலை 29ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. முக்கியமான கொஸ்டின், மானஸ் உதவி மையம், அதாவது பார்த்திங்கன்னா போதை பழக்கத்திலிருந்து அடிமையானவர்கள் உதவிக்காக மானஸ் என்ற பெயரில் உதவி மையம் வந்து திறக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா கூறியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து தொலைபேசி கொடுத்துருக்காங்க 1933. இந்த நம்பர் தொலைபேசி ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் 1லேயே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் வந்து தலை சிறந்த 5 அணிகளில் ஒன்றாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி வந்து தேர்வு செய்யப்பட்டதையும் அவர் வந்து பெருமையாக சொல்லியிருக்காரு மனதில் குரல் நிகழ்ச்சியில். டேட்டாவை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தொழிலாளர்களின் 55 வயதுக்கு உட்பட்ட பட்டியல் இனத்தை சார்ந்த வாழ்வாதார வசதி தேவைப்படும் தொழிலாளர்களுக்கு அம்பேத்கர் தொழில் முனைவோர் முன்னோடிகள் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்க 35% மானியம் மற்றும் 6% வட்டி செலுத்துடன் சுய தொழில்கள் வழங்கப்படுகிறது. இதில் வந்து அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம். அடுத்து ஜப்பானில் இந்திய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்கள் வந்து சந்திச்சுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாவோஸில் நடைபெற்ற ஆசியான் மற்றும் கிழக்காசியான் மாநாட்டில் பங்கேற்ற ஜெயசங்கர் ஜப்பான் 2 நாள் நடைபெறும் குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் வந்து பங்கேற்றிருக்காரு. அங்கே வந்து தலைநகர் டோக்கியோவில் உள்ள யொட்டோகவா பகுதியில் உள்ள ஃப்ரீடம் பிளாசா அப்படின்ற இடத்துல காந்தியினுடைய மார்பளவு உருவச்சிலையை வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியை பற்றி ஒரு சில வரிகள் சொல்லியிருக்காரு. காந்தி வந்து பார்த்திங்கன்னா நிலையான வளர்ச்சி இலக்குகளின் உண்மையான தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு காந்தியை. ஓகேங்களா, உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 5வது பொருளாதாரமாக உருவெடுத்துக்கு. இதேபோல் G7 அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா G20 அமைப்பாக மாறி இருக்கு. இந்த பகுதியில் இந்தியர்கள் அதிகமாக வசிக்கிறதுனால குட்டி இந்தியா அப்படின்னு பலராலும் அழைக்கப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே வேளையில் இங்குள்ள பூங்காவுக்கும் மகாத்மா காந்தியின் பெயரை விரைவில் சூட்டப்படுவதாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மேயரும் வந்து தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து முக்கியமான கொஸ்டின், சன்சத் பவன் அப்படின்னா முந்தைய நாடாளுமன்ற கட்டடத்துடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சன்சத் பவன். இப்போ வந்து புதிய நாடாளுமன்ற கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்சத் பவன் அப்படின்ற பெயரிட்டு வந்து பார்த்திங்கன்னா அழைக்கிறாங்க. இதில் வந்து பழைய நாடாளுமன்ற கட்டிடம் வந்து பார்த்திங்கன்னா சம்விதான் பவன் அப்படின்னு அழைக்கப்படுது. அரசியலமைப்பு சபை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, புதிய நாடாளுமன்றத்தில் ஒருத்தவங்களுடைய வருகைக்கும் ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டுக்கெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் ஒவ்வொரு வாயிலுக்கும் ஒரு பேர் சூட்டப்பட்டிருக்கு. மக்களவைத் தலைவர் அமைச்சர்கள் நுழையும் வாயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹன்ஸ் துவார் அப்படின்னும், அதிகாரிகள் பார்வையாளர்கள் ஊடகத்தினர் நுழையும் வந்து பார்த்திங்கன்னா கருட துவார் என்றும், மக்களவைத் தலைவர் துணைத் தலைவர்கள் நுழையும் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வதுவார் என்றும், மற்றவர்கள் மாநிலங்களவைக்கு செல்ல நுழைவாயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷர்துல் துவார் அப்படின்னு தனியாக பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இதில் குடியரசுத் தலைவரும் பிரதமரும் நுழையும் வாயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஜ துவார் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் சன்சத் பவன், சம்விதான் பவன் இது ரெண்டுமே முக்கியமானது. இது கூட பெருசாக கேட்க மாட்டாங்க, ஆனால் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 400 கோடி வந்து பார்த்திங்கன்னா கடனுதவி வழங்கியிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்ற முன்னெடுப்பின் கீழ் சுதந்திர தினத்தன்று வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் மரக்கன்றுகள் நட இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கு. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் 140 கோடி மரங்கள் வந்து
தாயின் பேரில் ஒரு மடம் அப்படின்ற முன்னெடுப்பு இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்ற ஆண்டு தொடங்கி வச்சாரு. அதனுடைய ஒரு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா நடப்பு சுதந்திர தினத்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் மரக்கன்றுகள் நட வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல் திட்டம் தீட்டிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. உலகளவில் உடற்கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகளவில் பெரும்பாலான பள்ளிகள் மாணவ மாணவிகளுக்கு குறைந்தபட்ச உடற்கல்வி கற்பிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் 58% நாடுகளில் மட்டுமே மாணவர்களுக்கு அதாவது மாணவிகளுக்கு வந்து உடற்கல்வி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. உலகளவில் 33% பள்ளிகள் மட்டுமே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உடற்கல்வி ஆசிரியர்கள் வந்து பயிற்சி வழங்கப்படுது. உலகளவில் 3 1 மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் வந்து உடற்கல்வி கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்தியாவில் ஒரு முக்கியமான கட்சி ஒருத்தர் தொடங்குறாரு. நிகழாண்டு வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜன் சுராஜ் மக்களின் நல்லாட்சி அப்படின்ற பெயரில் வந்து கட்சி தொடங்க இருக்கிறாரு. ஓகேங்களா. யார் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர். இவர் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் கருத்து கணிப்பாளராக இருந்தார். அப்புறம் வந்து சில ஆண்டுகள் வந்து தன்னுடைய கருத்து கணிப்புலாம் எதுவும் வெளியிடுறதில்ல. பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த கட்சியை வந்து தொடங்க இருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து தெற்காசிய பிராந்தியத்தில் புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படும் உயிரிழப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் புற்றுநோய் வந்து 4வது இடத்துல இருக்குது. ஆண்களில் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இது 2ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா. கல்லீரல் சுருக்க நோய் பாதிப்பை ஏற்படுத்தும் ஹைப்படைட்டிஸ் பி மற்றும் சி ஆகிய வைரஸ் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா 75% பங்கை வந்து இந்த 2 வைரஸ் மட்டுமே ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலக வந்து ஹைப்படைட்டிஸ் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஜூலை 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கப்படுது. ஓகேங்களா. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா இது நடவடிக்கைக்கான நேரம் அப்படின்ற கருப்பொருளை அடிப்படையாக வச்சு பார்த்திங்கன்னா இந்த நடப்பாண்டு உலக ஹைப்படைட்டிஸ் விழிப்புணர்வு தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட்டிருக்கு. நாள்தோறும் அதாவது உலக அளவில் ஹைப்படைட்டிஸ் பி மற்றும் சி வைரஸால் ஒவ்வொரு நாளும் 3500 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாள்தோறும் புதிதாக 6000 பேர் பாதிக்கப்படுறாங்க. உலக அளவில் 30.4 கோடி பேர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 2002ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் வகைகளால் வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் 13 லட்சம் பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வார்த்தையும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போர்டில் துப்பாக்கி சுடுதல் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு பதக்கம் வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவரை 36 பதக்கம் கிடச்சிருக்கு. அதில் 17 இது வந்து பார்த்திங்கன்னா 17வது பதக்கம். இது தவிர இந்தியாவும் வந்து 10 தங்கம் 9 வெள்ளி இதெல்லாம் கையில் வச்சுருக்கோம். துப்பாக்கி சுடுதல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 பதக்கம் வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 2வது வெண்கல பதக்கம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2004 ஏதென்ஸில் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜ் யவர்தன் சிங் ரத்தோர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் டபுள் டிராஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியும், 2008 பெய்ஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அபினவ் பிந்த்ரா வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கி கொடுத்தாரு. 2012 லண்டனில் விஜயகுமார் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வாங்கி கொடுத்தாரு. அதே 2012 லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா ககன் நரங் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வாங்கி கொடுத்தாரு. 2012க்கு அப்புறம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா பானம் பாங்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமாக பேசும் பொருளாக இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மகளிருக்கான 9வது தேசிய கோப்பை கிரிக்கெட் கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையை வந்து பார்த்திங்கன்னா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிடம் வந்து கோப்பையை கைப்பற்றிருக்கு. ஓகேங்களா. அதாவது கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தல் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட தற்போது துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பிரச்சாரத்துக்கு ஆதரவாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் $20 கோடி அதாவது 1674 கோடி வந்து பார்த்திங்கன்னா நன்கொடை வந்து வசூலாயிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டோம். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த டவுட்டை கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.